நான் வந்து ஒரு வாரம் முன்னாடி ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணுறேன்னு சொல்லி என்னோட வீடியோவில் சொல்லியிருந்தேங்க. இப்போ நம்ம வந்து வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு வாரம் போயிட்டுருக்குங்க. இந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே மெசேஜ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். அதாவது கமெண்ட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். இந்த கமெண்ட் எதுக்காகலாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டவுட் என்னன்னு கேட்குறதுக்கு, அப்புறம் நீங்கள் என்ன ஃபுட் எடுக்கிறீங்க, அந்த ஃபுட்டை வந்து எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ இதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் நீங்கள் கேள்வி கேட்கும்போது குரூப்பில், அதுக்கு வந்து நான் எனக்கு தெரிஞ்ச பதில், இல்லை மற்றவங்க டயபெட்டிஸ்லேருந்து வெளியே வந்தவங்க, அவங்க தெரிஞ்ச பதில வந்து சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க கேட்குற கேள்வி வந்து அந்த குரூப்ல 150 பேர் இருக்காங்க. 150 பேருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்போதைக்கு அந்த குரூப் வந்து நல்லா சக்சஸ்ஃபுல்லா வேற காரசாரமான பேச்சுக்கள் இல்லாம, டயட்ட பத்தி மட்டுமே எல்லாருமே கரெக்ட்டா பேசி, கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 150 பேரோட சப்போர்ட் வந்து எனக்கு நல்லா குடுத்துட்டு இருக்காங்க. இதே இப்படியே மெயின்டெயின் பண்ணா நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குரூப்ல வந்து ஒருத்தங்க கமெண்ட் நமக்கு பண்ணியிருந்தாங்க. அந்த ஆடியோ மெசேஜ போடுறேன். பாருங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த குரூப்பை கிரியேட் செய்த அருண் அண்ணாவிற்கு நன்றி. ஏனென்றால் எனக்கு தெரிந்தது வெறும் சோறு, களி, இட்லி, ஃப்ரைட் ரைஸ், பிரியாணி இந்த மாதிரி தான். சாப்பிட்றது இவ்வளோ இருக்கா? இப்பெல்லாம் சாப்பிட்டா சரியாகுமா? இப்படியே இப்படியெல்லாம் சாப்பிட்டுருந்தா எதுவும் ஆயிருக்காதுன்னு இப்போ தோணுது. இருந்தாலும் இதெல்லாம் கற்றுக்கிறதுக்கும் பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கு. ட்ரை பண்ணுறேன். நன்றி. இப்ப அந்த ஆடியோ மெசேஜ் கேட்டுட்டீங்கல்ல. ஏன் இந்த ஆடியோ மெசேஜ் நான் போட்டேன் அப்டின்னா, ஏன்னா நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, டயபிட்டிஸ் வந்ததுக்கப்புறம் எப்படி அதுலருந்து வெளிய வரணும்னு தெரியாம இருக்காங்க. ஸோ இந்த குரூப்ல இருந்து அவங்க பயணிக்கிறனால, அவங்களுக்கு தேவையான டவுட்டும் அங்க கிடைக்குது. பிளஸ் அவங்க என்ன சாப்பாடு சாப்பிடுறாங்கங்கிறத ஃபோட்டோஸ் போடும்போது, அதுல அவங்க என்ன தப்பு பண்றாங்க, அத எப்படி சரி பண்ணிட்டு நம்ம ஹெல்த்த பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அப்படிங்கிறது விஷயங்கள் வந்து நம்ம குரூப்ல வந்து ரெகுலரா நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். கண்டிப்பா வந்து இந்த குரூப் வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போதைக்கு நம்ம குரூப்ல வந்து 150 பேர் இருக்காங்க. ஸோ என்னோட டார்கெட் என்னன்னா, ஒரு 1000 பேர் அந்த குரூப்ல சேர்ந்தா 1000 பேர் வந்து உடல் ஆரோக்கியத்தோட இருக்கணும்னு நெனைக்கிறேன். ஸோ இதே மாரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்மள ஃபாலோ பண்ணிக்கங்க. உங்களுக்கு டயட் சாட் வேணும்னா, ஸ்க்ரீன்ல என்னோட நம்பர் குடுக்குறேன். கன்சல்டேஷன புக் பண்ணிடுங்க. பாய்.